தியானத்தினாலே தொடர்ந்து இந்த சிலுவை தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். கடந்த சில நாட்களாகவே சிலுவையின் தியானத்தை குறித்த பல்வேறு தலைப்புகளிலே நாங்கள் பேசியிருக்கிறோம். எனவே இது ஊழியர்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். விசுவாச பிள்ளைகளும் இந்த சிலுவையின் நாட்களிலே, அதாவது சிலுவையின் நாட்கள், இந்த 40 நாட்கள் மட்டுமல்ல, சிலுவை என்றைக்குமே தியானிக்கப்பட வேண்டிய ஒன்று. சிலுவை இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை இல்லை. சிலுவை இல்லை என்றால் மீட்பு இல்லை. சிலுவை இல்லை என்றால் நமக்கு விடுதலை இல்லை. சிலுவை இல்லை என்றால் நமக்கு சிங்காசனம் இல்லை. எனவே மற்ற நாட்களிலே பேசுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. எனவே இந்த நாட்களிலே சிலுவை குறித்து அதிகமாக தியானிப்போம். ஏற்கனவே சொன்னது போல இதுவரைக்கும் ஒரு 50க்கு மேற்பட்ட சிலுவை தியான செய்திகள் இந்த ஊடகத்தில் இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தேவைப்படுமையானால் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். அந்த லிங்கை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், மரிக்கும் கள்ளன், மனம் திரும்பின கள்ளன் அப்படின்னு சொல்லலாம். மனம் திரும்பின ஒரு கள்ளன். வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்கள்லாம் ஒன்றே ஒன்றுக்கு தான். திரும்ப சொல்லுகிறேன், வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்கள்லாம் ஒரே ஒன்றுக்காகத்தான். அந்த ஒன்று என்னவென்றால், எப்படியாயிரம் பிள்ளைகள் மனம் திரும்பணும். நேற்று கூட சொன்னேன், நம்முடைய புயல் காற்று, நம்முடைய சூறாவளி, நம்முடைய பாடுகள், இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? இன்னும் அவரோடு கிட்டி சேர, இன்னும் அவரை அறிந்து கொள்ள. திரும்ப சொல்லுகிறேன், வாழ்க்கையில் எதுவுமே பிரதானம் அல்ல மனம் திரும்புதலை விட. இது சம்மதம் இல்லாத ஒரு செய்தி தான். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் ஒரு சத்தியம் இருக்கிறது. 2 சத்தியங்கள். லூக்கா 13ஆம் அதிகாரம் 1-2. இந்த சத்தியம் என்னவென்றால், இந்த லூக்கா 13ஆம் அதிகாரம் முதல் வசனம், அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அதாவது, கலீலேயர் சிலர், கொஞ்சம் கடினம் புரிந்து கொள்வதற்கு, கலீலேயர் சிலர் தேவனை தொழுது கொள்வதற்காக எருசலேமுக்கு வருகிறார்கள். கர்த்தரை ஆராதிக்க, தொழுது கொள்ள அவருடைய கடமை, பாரம்பரியம். வேதம் சொல்லுகிறது, அதை தொழுது கொள்ளாதவன் எவனோ அவன் வாழ்க்கையில் மழை பெய்யார். கவனியுங்கள், இயேசுவை அறியாதவர்கள் தான், ஆனாலும் அந்த ஆராதனைக்குரிய அந்த கணத்தை தந்தவர்கள். நிறைய பேருக்கு புரியல. இயேசுவை அறியாதவர்கள் அந்த கலீலேயர், கிறிஸ்துவை அறிந்தவள் அல்ல, ரட்சிப்பை பெற்றவள் அல்ல. இதில் ஒரு வார்த்தை மறைந்திருக்கிறது. அவள் ஆராதிக்க வந்தபோது பிலாத்து அவர்களை கொலை செய்தான். கொலை செய்து பலி செலுத்த வந்தாங்களே ஆடு மாடு, அந்த ஆடு மாடு ரத்தத்தோடு அதை கலந்து விட்டான். இவ்வளோ கொடூரம் இல்லை? மனித ரத்தத்தை ஆடு மாடுகளின் ரத்தத்தோடு கூட கலந்து விட்டான். இந்த செய்தி ஆண்டவர் இயேசுவுக்கு சொல்லப்பட்டது. என்ன ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வந்தாங்க, தேவனை தொழுது கொள்ள வந்தாங்க, இப்படி அநியாயமாக பிலாத்து கொலை செஞ்சிட்டானே. அதில் இன்னொன்று, கொலை செய்து மட்டுமல்ல, அவங்களுடைய ரத்தத்தை இந்த ஆடு மாடு ரத்தத்தோடு சேர்த்து கலந்து விட்டான். இவ்வளோ துணிகரம் இல்லது? அப்போ தேவன் சொன்ன ஒரு வார்த்தை அதில் சொல்ல வென்றாரு. அவங்க கேட்க 2ஆம் வசனத்தில் சொல்லுவார், அவங்க பாவிகளா? 2ஆம் வசனம், அவர்கள் பாவிகளா என்று நினைக்கிறீர்களோ? அதில் கருத்தாக கேட்கணும். ஒருவேளை அவங்க பாவம் பண்ணிட்டாங்களோ? நல்ல நோக்கம், நல்ல விருப்பம், தேவனை ஆராதிப்பதற்காக கலீலேயாவிலிருந்து எருசலேமுக்கு வருகிறார்கள். அங்கே அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்டது மட்டுமல்ல, அவருடைய ரத்தம் ஆடு மாடு ரத்தத்தோடு கூட கலக்கப்படுகிறது. எவ்வளோ மலிவு! அப்போ தேவன் சொல்றாரு, இப்படிப்பட்டவைகள் சம்பவிக்கிறதே, அவர்கள் பாவிகளா? தேவன் சொல்றாரு, நான் பலியை அல்ல மனம் திரும்பதான் விரும்புகிறேன். அடுத்த 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 3ஆம் வசனம், அப்படி அல்ல, நான் எதை விரும்புகிறேன்? மனம். அப்படியானால் திரும்ப சொல்லுகிறேன், மனம் திரும்பாத ஒரு ஆராதனை, மனம் திரும்பாத காணிக்கை, மனம் திரும்பாத உங்களுடைய ஊழியம், மனம் திரும்பாத உங்களுடைய நீ என்ன பண்ணாலும் கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டார். திரும்ப சொல்லுகிறேன், 1000 காணிக்கை தரலாம்,
மேடையில் பாடலாம், இசைக்கறி வாசிக்கலாம், நல்ல ராகம் இருக்கலாம், நல்ல தாளந்து இருக்கலாம், இப்படிப்பட்ட ஊடகத்தில் நீங்கள் பணியாற்றலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவைகளை விட எது முக்கியம்? அவர் சொல்றார், அவங்க நினைக்கிறாங்க ஒருவேளை அவங்க தப்பு பண்ணிட்டாங்களோ. ஆங்கில வேதத்தில் நோ, தமிழ் பைபிளில் அப்படி அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், நான் ஊழியம் பண்ணலாம், பிரசங்கம் பண்ணலாம், அழகாக பேசலாம், அடுக்கு மொழியில் பேசலாம், புரியுதா உங்களுக்கு? ஆங்கிலம் தமிழ் பேசலாம். தேவன் சொல்றாரு அப்படி இல்லை. உன் வாழ்க்கையில உன் திறமைகளை விட, உன் பலிகளை விட, உன் பணத்தை விட, எல்லாவற்றை விட எதை விரும்புகிறேன்? மனம் திரும்புதல். இன்னைக்கு பிரச்சனை அங்கதான். மனம் திரும்படி இல்லாத ஒரு ஞானஸ்நானம் அர்த்தமே இல்லை, வேற வழியே இல்லை. இல்லை இன்னொரு பிரச்சனை தெரியுமா? நான் கொடுக்கலாம், இன்னொருத்தர் எடுக்க போறான் போய், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனே சொல்றான், நீ கொடுக்கல என்ன பாஸ்டர், 1000 சபர் எனக்கு. உண்மை சொல்ல போன ஞானசானம் எடுத்த பல பேர் மனம் திரும்பாமலே ஞானசானம் எடுத்திருக்கிறான். அதுல ஒரு நம்பிக்கை அவனுக்கு, ஞானசானத்தில் பரலோகம் போகலாம். தேவன் சொல்றாரு அப்படி அல்ல. ஞானசானம் எடுக்கிறதுனால பரலோகம் இல்லை, மனம் திரும்பினால்தான் பரலோகம். ரொம்ப பேருக்கு புரியல. இந்த மனம் திரும்ப வேண்டும். இன்னும் அதை பழைய எண்ணங்கள், பழைய சுபாவங்கள், பழைய ஆசைகள். அடுத்து இன்னொரு சம்பவத்தோடு சொல்றார். இன்னொரு சம்பவம், சீலவோமையில ஆராதிக்க வந்தார்கள். சீலவோமையில அந்த குளத்துல, அந்த சீலவோமையில ஆராதிக்க வரும்போது இந்த கோபுரம் விழுந்து 18 பேர் செத்து போயிட்டாங்க. 18 பேர் செத்து போயிட்டாங்க. இதுவும் நல்ல நோக்கம். கர்த்தரை ஆராதிக்க வந்தவர்கள் சீலோவில. அப்போ அவங்க கேட்குறாங்க, அவங்க தப்பு பண்ணவங்களா? என்ன கவனிங்க, அதில் என்ன சொல்றாருன்னா, மரிப்பதோ ஆராதிப்பதோ தேவனுக்கு கொடுப்பதோ, அதாவது பிரயாணங்கள் பண்ணுவது முக்கியமல்ல. 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், திரும்பவும் அங்கேயும் சொல்கிறார், மனம் திரும்புதல். அப்படி அல்ல, திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்லுகிறார், மனம் திரும்புதல், மனம் திரும்புதல், மனம் திரும்புதல். அப்படியானால் அந்த மனம் திரும்புதலுக்கு காரணமே சிலுவை தான். நீ என்ன வேணா பண்ணலாம், நான் ஊழியம் செய்யலாம், சபைகளை கட்டலாம், பல நாடுகளிலே கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கலாம், பிரபலமாக இருக்கலாம். கவனிங்க, இன் இங்கிலீஷ் நோ, சூப்பர் வேர்டு அது. நோ, அதல்ல. நீ என்ன வேணா பண்ணு, ஜெபம் பண்ணு, ஆராதனை நடத்து, பிரசங்கம் பண்ணு, கிளாஸ் கொடு, எந்த ஊழியம் பண்ணு, ஆஸ்பத்திரி ஊழியம் பண்ணு, சபை ஊழியம் பண்ணு, ஒரு 100 சபை கட்டு. தேவன் சொல்றார் நோ, இது முக்கியம் இல்லை. மனம் இன்னும் ஆண்டவர் பக்கம் திரும்பலைன்னா, பேச்சு மாறல, சிந்தை மாறல, பார்வை மாறல, பழக்க வழக்கங்கள் மாறல. அடுத்த சொல்லுகிறாரு, அன்லெஸ் யூ ரிப்பன், நீ உன் மனம் இன்னும் சரியாய் என்னோடு பொருந்தாவிட்டால் உன் வாழ்க்கையினது, அதாவது ஆராதித்து சாவதை விட மனம் திரும்பாமல் சாவது ரொம்ப பரிதாபம். புரிஞ்சுதா? 18 பேர் கோபுர வீடு செத்து போயிட்டான். பலி செலுத்த வந்தவர்கள் பிலாத்துவினால் கொலை செய்யப்பட்டு அவர்கள் இரத்தமும் ஆடு மிருகங்கள் ரத்தமும் ஒன்றாக இணைக்க கலந்து, அது அவனுக்கே தெரியாது இது மனுஷ ரத்தம், அவனுக்கு தெரியாது. அவன் நினைச்சிருக்க அந்த ஆடு மாடு ரத்தம் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனால் இது அவங்களுடைய ரத்தம். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், நீ எவ்வளவு தியாகம் பண்ணினாலும் மனம் திரும்புதல் இல்லாத ஒரு தியாகம் அர்த்தமற்றது. தமிழ் புரிய நினைக்கிறேன். மனம் திரும்புதல் இல்லாத ஒரு தியாகம். இப்போ நான் தியாகம் பண்ணியிருக்கிறேன், என்ன ஊழியம், பல எதிர்ப்புகள், பல போராட்டங்கள், தியாகம் பண்ணி தான் அந்த ஊழியத்தை வந்திருக்கிறோம். நினைக்கிற மாதிரி இல்லை. இதெல்லாம் இடையில வந்தது. இந்த பெயரும் இந்த புகழும் இந்த வசதி வாய்ப்புகள் இடையில வந்தது. ஆனால் ஆரம்பம் ஏதோ ஒரு சின்ன ஒரு அர்ப்பணம். அவர் சொல்றாரு, உன் அர்ப்பணத்தை விட உன் மனம் திரும்புதலைத்தான் நான் முக்கியப்படுத்துகிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சபையில பெரிய ஆளா இருக்கலாம், ஊழியனா இருக்கலாம், மூப்பர்களா இருக்கலாம், அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்கலாம். யூ மே டூ மெனி திங்ஸ். ஆண்டு சொல்றாரு, நோ, நான் ஊழியம் பண்றேன். அந்த வார்த்தை என்னது? நோ. நான் ரொம்ப சீனியர் விசுவாசி. நோ. நான் ரொம்ப கொடுக்குறேன். நோ. நான் சூப்பராக பாட்டு பாடுவேன். நோ. நான் ஆஸ்பத்திரி ஊழியம் போகிறேன். நோ. நான் உலகம் ஃபுல்லாக ஊழியம் பண்ணுறேன். எஸ்ஸா? நோ தான். 3700 பிரசங்கம் இருக்குது யூடியூப்பில். நோ. தேவன் சொல்லுகிற வார்த்தை அந்த வார்த்தை தான், ஐ சே டு யூ அன்லெஸ், உன் மனம் என்னோடு பொருந்தாவிட்டால்,
உன் மனமும் என் மனமும். அதுக்கு அர்த்தம் தெரியுமா? 100க்கு 100 நீ எனக்கே சொந்தம். 50-50 இல்லை. புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் 50-50 தான். ஏசுநாதர் 50, நான் 50. ஏசுநாதருக்கு 50%, என் வீட்டுக்காருக்கு 50%. புரியுதா உங்களுக்கு? நல்லா செத்து போயிடுவேன். நிறைய பேர் சொல்கிறாங்க. அன்னைக்கு கூட என் மனைவி இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், வாழ்க்கையே இல்லை. அது பாஸ்டே சொல்கிறார். இல்லை, அவர் சொல்கிறார் நோ. அப்படி தானே? யார் இல்லாவிட்டாலும் வாழ முடியும், அவர் இல்லாவிட்டால் வாழ முடியாது. எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, தாய் இல்லாமல், தகப்பன் இல்லாமல், கணவன் இல்லாமல், மனைவி இல்லாமல், பிள்ளைகள் இல்லாமல் கோடிக்கணக்கான பேர் வாழறாங்க. ஆனால் இயேசு இல்லாமல் வாழவே முடியாது. சில பேருக்கு புரியல. வாழவே முடியாது. இல்லை, வாழ முடியும். ஆனால் அவர் இருந்தால் சூப்பராக வாழ முடியும். அதை குறித்த ஒரு செய்தி தான் இது. 23ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 23:32. அது ஒரு வார்த்தை இருக்கிறது. 32ஆம் வசனம். குற்றவாளிகளாகிய 2 பேர். ஒரு நிமிஷம். குற்றவாளிகளாகிய 2 பேர். கவனிங்க, எதனால் இவர்கள் குற்றவாளி? நம்பர் ஒன், அரசாங்கத்தின் கட்டளையை மீறினவர்கள். 2வது, தேவ கட்டளையை மீறினவர்கள். முதலாவது, ஒரு குற்றவாளி என்று சொல்லப்படும் போது சில காரணங்கள் இருக்கணும். கவனிங்க எல்லாரும். குற்றவாளிகள், அதர் வேர்ட், சட்டத்தை மீறுவது. பாருங்க, சிக்னல் அதை மீறிடுறோம். அப்போ நமக்கு என்ன பேர்? உடனே போலீஸ்கார் பிடிக்கிறார். உடனே போலீஸ்கார் பெல்ட் போடல, பிடிக்கிறார். ஹெல்மெட் போடல, பிடிக்கிறார். நான் சொன்ன அவர்கிட்ட, ஐயா நான் ஒரு பாஸ்டரையா அண்ணன், பாஸ்டராக இருந்தால் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு கேட்டார் என்னந்தாள். அப்போ தான் தலைமைச் செயலகத்திலிருந்து பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். நான் சொன்னேன், இப்போ தாங்க நான் தலைமைச் செயலகத்தில் பேசிட்டு வரேன், நீங்கள் வேணா பேசி ஃபைன் கட்டிட்டு போ அப்படின்னாரு. ஒன்றுமே இல்லை, சிக்னலில் தாண்டிட்டேன். நான் சொல்ல வந்த கருத்து, குற்றம் என்று சொல்லுவது மீறுவது. என்னங்க? சட்டத்தை மீறுவது, தேசத்தினுடைய பிரமாணங்களை மீறுவது. கவனியுங்கள், இதை விட பெரிய குற்றம் தெரியுமா? வார்த்தையை மீறுவது, வசனத்தை மீறுவது, தேவ கற்பனையை மீறுவது, ஊழியன் வார்த்தையை மீறுவது. அப்படின்னா நம்ம எல்லாருமே யார் தான் இங்க? சட்டத்தை மீறுகிறவன் கம்பி என்றான். இப்போதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீ இந்த குற்றத்தை செய்தாயா? செஞ்சேன் எஜமானே. புரியுதா உங்களுக்கு? ஈபி சட்டத்தின்படி உனக்கு 6 மாதம். அதாவது தேசத்தின் தண்டனையை மீறும் போதே என்ன உண்டு? மரணம் உண்டு. அப்படியானால் தேவ தண்டனையை, தேவனுடைய வார்த்தையை மீறுவது அதை விட கொடுமை. இப்போ சொல்ல விரும்புகிறேன் எல்லாரும். அந்த 3 பேர் கவனிங்க, அதை கொஞ்சம் பார்த்து சொல்லணும். 2 பேரும் அவரோடு கூட. அப்போ எத்தனை பேர் ஆச்சு? அந்த படம் போடுவீங்களா? 2 பேரும் அவரோடு. அப்போ 3 பேரும். கொஞ்சம் யோசிக்கணும். 2 பேருமே சட்டத்தை மீறினவர்கள். ஆனால் ஒருவர் சட்டத்தை மீறாதவர். நான் ஒன்று விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அதில் அது போடுறீங்களா? அந்த 3 பாயிண்ட்ஸ் போடுறீங்களா? நம்பர் ஒன் டையிங் இன் இஸ் சின். அதை போடுங்களேன். ஒருவன் பாவங்களிலே மரிக்கிறான். என்னங்க? கொஞ்சம் கருத்தை கேட்கணும், அது ரொம்ப கருத்தான கேட்கணும். ஒருவன் பாவத்திலே பிறந்தான், பாவத்திலே வாழ்ந்தான், பாவத்திலே மரிக்கிறான். அவன் தான் ஒருத்தன். நம்பர் ஒன். அடுத்து இன்னொரு இருக்கிறார். கவனிங்க, அதாவது இன்னொருத்தன் டையிங் ஃபார் இஸ் கிரைம். கொஞ்சம் வார்த்தை மாறும் பாருங்க. இங்கே எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. முதலாவது போடுறீங்களா? முதலாவது பாவங்களிலே வாழ்கிறவன். அது வேற, இது வேற. பாவங்களிலே பிறந்து பாவங்களிலே வாழ்ந்து அதிலே மரிக்கிற ஒருத்தன். கொஞ்சம் விளக்கமாக பின்னால் சொல்கிறேன். 2வது குற்றம் செய்தவன். என்னையா அவன் பாவம் பண்ணலாம் கேட்கக்கூடாது. அவனும் கற்பனை மீறினவன், பிரமாணங்களை மீறினவன். கவனிங்க, அவன் அதாவது டையிங் ஃபார் இஸ் கிரைம், குற்றங்களுக்காக இப்போ நிற்கிறான். ஒருவன் பாவங்களிலே பிறந்து பாவங்களிலே வாழ்ந்து பாவங்களை மரிக்கிறவன். நிதானமாக கேட்டால் புரியும். இன்னொருவன் குற்றங்கள் பண்ணினவன்,
பிரமாணங்களை மீறினவன், சட்டத்தை மீறினவன், அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கெல்லாம் அவன் உட்படாதவன். இன்னொருத்தர் இருக்கிறார், இன்னொருத்தர் நடுவில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பாவத்திற்காக மரிக்கிறவர். தமிழ் புரிய நினைக்கிறேன், கவனமாக கேளுங்க. ஒருவர் டையிங் இன் இஸ் சின், பாவத்திலேயே மரிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட எத்தனை சபைக்கு போனாலும், எவ்வளவு சத்தியம் கேட்டாலும், they live in sin, they born in sin, live in sin and die in sin. அதிலே பிறந்தவங்க தான், அதிலேயே வாழ்வாங்க, அதிலே செத்துருவாங்க. இதில் பாஸ்டர் அடக்கம் பண்ணணும். பாவத்திலே பிறந்தவர், பாவத்திலே வாழ்கிறவர், பாவத்திலேயே மரிக்கிறவர். ஆனால் இவர் சபையில் இருக்கிறார். இன்னொரு இருக்கிறார், இன்னொரு நபர், அவர் அதாவது பாவங்கள் செய்தவர் தான், பாவங்கள் செய்தவர் தான், தவறுகள் செய்தவர் தான். ஆனால் அந்த தவறை திருத்திக் கொண்ட ஒரு மனிதன். கவனிங்க. ஆனால் அவனுக்கு தண்டனை உண்டு. கவனிக்க எல்லாரும். ஏனென்றால் அவன் ஒருவன் பாவம் செய்தவன், ஒரு குற்றம் செய்தவன். நிதானமாக கேட்டவங்களுக்கு புரியும். இன்னொருவர் குற்றமே செய்யாதவர். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒருவன் பாவத்திலே மரிக்கிறான், இன்னொருவர் பாவத்திற்காக மரிக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஒருவன் பாவத்திலே மரிக்கிறான், இன்னொருவர் பாவத்திற்காக மரிக்கிறார், குற்றங்களுக்காக மரிக்கிறார். கவனிங்க, இந்த மூணு வித்தியாசமான மனிதர்கள். நம்பர் ஒன் கவனிங்க. இந்த முதல் ரெண்டு பேருமே கொஞ்சம் கவனிக்கணும். ரெண்டு பேருமே வசனம் போடுறீங்களா? வசனம். ரெண்டு பேருமே வசனம். ரெண்டு பேருமே கவனிங்க. 4வது வரி, கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டால். அது முதல் 2 பேர் மட்டும் பேசலாம், அப்புறம் 3வது நபரை பேசலாம் ஆண்டவரை பற்றி. முதல் 2 பேருமே தேர் அப்பாயிண்டட், தேர் அந்த வசனம் படிங்க, கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கவனிக்க வேண்டும். இப்படி சொன்னாலும் புரியும். மரணத்திற்காக முன்குறிக்கப்பட்டவர்கள். டேட்டு, டைமு, இடம். கொல்கதா அந்த நாள், குட் ஃப்ரைடேன்னு சொல்றோமே அந்த நாள். இவங்க ரெண்டுமே முன்குறிக்கப்பட்டவங்க. இந்த 2 பேரும் வித்தியாசமா சொல்லுங்க. ஒருவன் ரொம்ப கொடூரமானவன். படிக்கிறீங்களா? கொடூரமானவன். அந்த மத்தேயு லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம், the way he speak, அவன் பேசுகிற அந்த தொனி, அவன் பேசுகிற அந்த வார்த்தை. 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இல்ல அவன் நாமோ நியாயத்தின்படி இவன் அல்ல, அவனை குறித்து, அடுத்தவர் குறித்து அவன் சொல்லுகிறான். அதாவது 38ஆம் வசனம், 39ஆம் வசனம், 39ஆம் வசனம். ஒருவன் குற்றவாளிகளில் ஒருவன். நல்லா கவனிக்கணும், அந்த வார்த்தையை நல்லா நிறுத்தி படிக்கணும். இன்னும் கொஞ்சம் மறிக்கப்பட வேண்டிய ஒருவன். கவனிக்கிறீங்களா? இன்னும் சில நேரங்களில் மறிக்கப்பட வேண்டிய ஒருவன். நல்லா கவனிக்கணும். சூரியன் அஸ்தமிக்கும் போது, அதாவது மத்தியானம் 3 மணி, மறிக்க வேண்டிய ஒருவன் சிலுவையில். அதில் ஒரு வார்த்தை போட்டுருது. அப்போ கூட அவனுக்கு தெரியும், கொஞ்சம் கவனமாக கேளுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறிக்க போகிறான். இதான் கடைசி சந்தர்ப்பம், கடைசி நேரம், கடைசி மணித்துளி, கடைசி நொடி பொழுது. அப்போ கூட பெருமை மாறல, அகங்காரம் மாறல, ஆணவம் மாறல, அவனுடைய சுபாவங்கள் மாறல. இப்போ போட்டிங்களே, அது போடுங்களேன். இப்போ போட்டிங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ். பெருமை மாறல, முரட்டுத்தன்மை மாறல, கொடூரங்கள் மாறல. எப்போ கூட அவனுக்கு இருக்கிறது இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் தான். நல்லா கவனிக்க வேண்டும். இன்னும் சில மணி நேர மணித்துளிகள் தான். அந்த கடைசி கட்டத்தில் கூட எதுவும் மாறல. அந்த அந்த ஆரகண்ட், அந்த கொடூரத்தன்மை மாறல, பேச்சு மாறல, சுபாவம் மாறல, எண்ணங்கள் மாறல, பெருமை மாறல. அவன் சொல்றான் பாருங்க, 38 39. நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும்
ரட்சித்துக்கொள். arrogant word. பேச்சிலே ஒரு பெருமை, பேச்சிலே ஒரு ஆணவம், பேச்சிலே ஒரு அகங்காரம். புரிய நினைக்கிறேன். நீ ஹலோ, இவர் சொல்லி அவர் கிறிஸ்து அல்ல, அவர் கிறிஸ்து தான். அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் இரட்சகர், அவர்தான் மீட்பர், அவர்தான் மேசியா, அவர்தான் பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர். உனக்கு தெரியும், நான் சொல்ல போறேன், போனீங்க. உனக்கு தெரியும், நான் சில வசனங்களை சொல்லுகிறேன். இவர் பிரசங்கிக்கும் போது இவன் கேட்டவன். இன்னும் சொல்ல போனால் அவரால் நன்மை பெற்றவர்கள் இவர் எல்லாரும். அவர் நன்மை செய்கிறவராய் எங்கும் சுற்றி திரிந்தாரே, அந்த நன்மை இவன் கூட பெற்றவன் தான். நம்புறீங்களா? அந்த நன்மையை இவனும் பெற்றவன் தான். அவர் இந்த கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அதில் நன்மை பெற்றவன் இவனும் ஒருவன் தான். வசனத்தை சொல்றேன். ஆனால் அந்த நன்மையை கொஞ்சம் கூட யோசிக்காம, கொஞ்சம் கூட சிந்திக்காம, என்னது நீ சில பேருடைய வாழ்க்கையில் எதுவும் மாறல. ஆணவம் மாறல, அகங்காரம் மாறல, பெருமை மாறல, வீண் பேச்சு மாறல. நீ கிறிஸ்துவானால் கவனிங்க, என்னை ரட்சித்துக்கொள். அந்த கடைசி வார்த்தை அவரை. ஹலோ, இன்னும் சில மணி நேரங்களில் வாழ்க்கை முடிய போகுது. இன்னும் சில மணி நேரங்களில் கவனிங்க, நித்தியம் இல்லாத ஒரு நித்தியத்துக்கு நான் போக போகிறேன். அந்த வார்த்தை புரிய நினைக்கிறேன். நித்தியம் இல்லாத ஒரு நித்தியம் புரிய நினைக்கல. என்றென்றும் இருக்கிற இருளுக்குள்ள போக போறேன். அப்ப கூட இது மாறல, இது மாறல. நம்ம ஜனங்களுக்கு அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு இருக்கிறீங்களா? அப்ப கூட இதுதான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே, ஒரே ஒரு வார்த்தை, தேவனே, ஒரே ஒரு வார்த்தை. அப்ப கூட பாருங்க, நீ இல்லை கவனிங்க, நம்முடைய பேச்சு கூட நம்முடைய சுபாவங்களை வெளிப்படுத்தும். நம்முடைய பேச்சு கூட இல்லை பாஸ்டர், அது மனசுல இருந்துச்சு, தவறி வந்துடுச்சு. இல்லை, தவறிலாம் வராது. மனசுல மதிப்பு வச்சிருக்கிறவங்க மேல. ஆனா நீ வாப்போ, கவனிங்கள், என் வார்த்தையே என்னை நியாயம் தீர்க்கும். அதில் சொல்றாரு, அதில் கூட போட்டது குற்றவாளிகளில் ஒருவன். அது ரொம்ப அழகாக ஆவியான எழுதி வைத்திருக்கிறார். இவன் யார்? முதல்ல போட்டாங்களே, டையிங் இன் இஸ் சின், அதாவது பாவத்திலே பிறந்து பாவத்திலே மரிக்கிற ஒருவன். இப்படிப்பட்டவங்களுக்கு ஜென்ம சுபாவமே இருக்காது. என்னது? பாவத்தில் வாழ்ந்து பாவத்தில் ஜீவிக்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன இருக்காது? இருக்கவே இருக்காது. திரும்ப சொல்லுகிறேன், இவன் அவரால் நன்மை பெற்றவன். இவனுடைய குடும்பம் நன்மை பெற்றது. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரே, அந்த நன்மை இவன் பெற்றவன். ஆனால் பெற்ற நன்மைகளை மறந்து வசனம் அதில் போட்டிருக்குது, நீ கிறிஸ்துவானால். அது ஒரு வார்த்தை போடுறது, உன்னையும். ஹலோ, அவர் ரட்சிப்பதற்கு அவர் தேவையில்லை, அவரே ரட்சகர், அவரே ரட்சிப்பு, அவரே மீட்பு, அவரே விடுதலை, அவரே ஞானம். யோசித்து பாருங்க, யாரிடத்துல என்ன பேசுகிறோம்? பல நேரங்கள் நாம கூட தான் சத்தியம் தெரியும், நன்மைகளை பெற்றிருக்கிறோம், ஏதோ அவசரத்தில் ஆத்திரத்தை ஏதோ ஒன்று பேசுறோம். என்னது? அவரை இகழ்ந்தான். நான் சொல்ல வந்த அந்த 3 வார்த்தை போறீங்களே, அந்த 3 வார்த்தை நீ போட்டீங்களே, சொல்லுங்க. கொடூரமானவன், பெருமை உள்ளவன், முரட்டு மனிதன். கொஞ்சம் கூட நித்தி என்ற வார்த்தை வாயில வரலை. இன்னொரு சொல்றான் பாருங்க, இன்னொருவன் 42 உம்முடைய ராஜ்யம். என்னங்க பாருங்க, ஒரு குற்றவாளிக்கு கூட என்ன தெரியுது? தேவர் ராஜ்யம் தெரியுது, நித்தியம் தெரியுது. 2 பேருமே தப்பு பண்ணவங்க தான், 2 பேருமே கற்பனையை மீறினவங்க தான், 2 பேருமே ரோம சாம்ராஜ்யத்திற்கு உரமாய் செய்தவர்கள் தான். நல்லா கவனிக்கணும். ஆனால் தவறு செய்தாலும் அவன் சொல்றான் ஒரே ஒரு வார்த்தை. அவன் சொன்ன முதல் வார்த்தை ஆண்டவரே. அவன் வித்தியாசம் புரியுதா? அவன் சொன்னது நீ, இவன் சொல்றது ஆண்டவரே. இவ்வளவு வார்த்தை மாறுது பார்த்தீங்களா? எவன் ஒருவனுக்கு
நித்தியத்தை குறித்த நினைவு இல்லையோ அவன் தாறுமாறா பேசுவான். புரிஞ்சுதா? நித்தியத்தை குறித்த அறிவு இல்லாதவன், நித்தியத்தை குறித்த வெளிச்சம் இல்லாதவன், நித்தியத்தை குறித்த மேன்மை புரிந்து கொள்ளாதவனுக்கு வார்த்தைகள் தாறுமாறா வரும். அந்த வார்த்தைகள் தாறுமாறா வரதுக்கு காரணமே என்ன தெரியுமா? இதை பற்றி என்ன இல்லை. 3வது வார்த்தை, 3வது வரியை படிங்களேன். சபைக்கு வர பாதி பேருக்கு அந்த எண்ணமே இல்லை. உங்களுக்கு இருக்குதா அந்த எண்ணம்? இருக்குதா? உம்முடைய ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய அரசாட்சி. பாஸ்டர் நாளைக்கு சாப்பாடுக்கு வழி சொல்லித்தாங்க. இன்னைக்கு பாருங்க, எந்த பிரசங்கியாருமே தேவராஜ்யம், தேவனுடைய பரலோகம், நரகம் யாரும் பேசுறதே இல்லை. இப்பெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம். கவனிங்க, அது அங்க பார்க்க வேண்டிய விஷயம் அல்ல, இங்கே தீர்மானிக்க வேண்டிய விஷயம். அவன் சொல்லுகிறான், உம்முடைய ராஜ்யம். முதலாவது ராஜ்யத்தை குறித்த ஒரு தெளிவு, அந்த ராஜ்யம் நிச்சயமா பூமியில வரும் என்பதை குறித்த ஒரு நிச்சயம். மரிக்கும் கள்ளனுக்கு கூட நிச்சயம் இருக்குது, நீர் வருவீர். கரங்களை உயர்த்தி. சபைக்கு போற நிறைய பேருக்கு வருகை இல்லை. நீங்க வருகையை பற்றி பாட்டு யாரும் பாடுறதே இல்லை. நம்ம சபையிலே பாடுங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் மாஸ்க்கு ஒரு தடவை வருகையை பற்றி பாடுங்க. புரியுதா உங்களுக்கு? தூக்குவார், உங்களை தூக்கி விடுவார், கண்ணை துடைப்பார், காலை துடைப்பார், மூக்கு துடைப்பார். இல்லை, பாடுங்க, ஜபத்தில் பாடுங்க. என்ன பாடுறதே கிடையாது இப்பெல்லாம். ஏன்னா நமக்கு தெரியும் வந்தால் நம்ம போக மாட்டோன்னு. என்னம்மா இந்த வருகை பற்றி பாடலே இல்லை. வருகை பற்றி வரசாட்சி, வருகை, மேகங்களுடைய வருவார், அந்த பாட்டெலாம் நிறைய பாடினாங்க அந்த காலத்துலலாம். இப்போ வருகை பற்றி பாட்டு இல்லை. தொட்டதெல்லாம் பொண்ணாகும், நீ வாலாக்காமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், இன்னும் 2 வீடு வாங்குவாய், இன்னும் 2 காரு வாங்குவாய், 2 பங்களா வாங்குவாய், நீ அடுத்த வாரம் அமெரிக்கா போகிறாய், நீ அடுத்த வாரம் அமெரிக்கா போகிறாய், மேலே இருக்கார் ஒருத்தர், நீ அடுத்த வாரம் நீங்கள் லண்டனுக்கு போகிற. அதெல்லாம் பெரிய காரியமே இல்லை இப்போல்லாம். என்ன புரிதுங்க உங்களுக்கு? அதெல்லாம் பெரிய காரியமே கிடையாது. ஒரு காலத்தில் ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு, அதெல்லாம் பெருசாக இல்லை. அச்சுமா தூங்குது. 2029 வரைக்கும் விசா வாங்கி தூங்குது. அது முக்கியம். அங்கே போகிறது முக்கியம் இல்லை. நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நான் நிற்கிறேன், அதான் முக்கியம். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. நான் சொல்ல வந்த விஷயம், வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாதவன். என்ன பாருங்க, அந்த முதல் ஆள் வாழ்க்கையை பற்றி, ஆனால் 2வது ஒரு ஆளுக்கு இருக்குது. என்ன தெரியுமா? ஒரு நம்பிக்கை. வசனம் போட்டாங்க பார்த்தீங்களா? நீர் வரும்போது என்னை அடியேனை. பாருங்க எவ்வளோ தாழ்மை இல்லை, எவ்வளோ தாழ்மை, அந்த சின்சியாரிட்டி. என்னை கவனியுங்கள். தவறு செய்வது இயல்பு, ஆனால் அந்த தவறை மாற்றிக்கொள்ளுவதுதான் மேன்மை. நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா? இல்லை. இந்த பூமியில் யாருமே பூரணமானவர்கள் அல்ல. பூரணமான மனுஷன் யாருமே கிடையாது, ஊழியன் உட்பட. ஆனால் பூரணப்படுத்தத்தான் கர்த்தர் பூமியில் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த சிந்தை வேண்டும். என்ன சிந்தனை? என்ன சிந்தனை? 42. என்ன பாருங்க, மரிக்கும் நேரத்தில் கூட அவர் நோக்கி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம். He knows very well. இன்னும் சில நிமிடங்கள் தான், இன்னும் சில மணித்துளிகள் தான் டைம் அவனுக்கு. ஹலோ, இன்னும் அவனுக்கு இருக்கிற நேரங்கள் இன்னும் சில மணித்துளிகள். புரியுதா உங்களுக்கு? அந்த 3ஆம் அந்த இந்தியன் நேரப்படி அந்த 6 மணி முதல் 3 மணி வரை இன்னும் சில நேரங்கள் தான் அவனுக்கு இருக்கிற வாய்ப்பு, நிமிடங்கள் தான் வாய்ப்பு. அந்த நிமிடத்தில் கூட அவர் நோக்கி பார்க்க வேண்டும் என்ற சிந்தை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. நம்பிக்கையில்லாத நேரங்களிலும் அவர் நோக்கி பாருங்கள். வாழ்க்கை முடிய போகுது, வாழ்க்கை முடிய போகுது. ஆனால் முடிய போற நேரத்தில் நோக்கி பாருங்க, உங்க வாழ்க்கை தொடரும். நம்புறீங்களா? முடிய போற நேரம் தான். என்ன சொல் முடிய போகுது பாஸ்டர்? நிறைய பேர் நீ சொல்ற வார்த்தை அதுதான். காடுவா வந்து நாடு போந்து, நீங்க இனிமேல் நான் சபைக்கு வந்து ஞானசம் எடுத்து நான் என்ன பண்ண போறேன்? நீ ஒன்றும் பண்ண வேணாம். கருங்க, மரிப்பதற்கு இன்னும் சில மணி துளிகள் தான் இருக்குது அவனுக்கு. 1 மணி நேரம் உயிர் வாழணுமா? பையனுக்கு கல்யாணம்லாம் பண்ணணும், புரியவே மாட்டேங்குது. ரைட், இன்னும் சிறப்பாக இருக்கணும். நிறைய பேர்லாம்
மருமகள்லாம் வரணும், பேர பிள்ளைகள்லாம் பார்க்கணும். அந்த எண்ணம் கொஞ்சமாக இருக்கணும். என்னது? உம்முடைய ராஜ்யம். கவனிங்க, அவர் ராஜ்யத்திற்காக நீங்க பாடுபடுங்க, உங்க ராஜ்யத்திற்கு அவர் பாடுபடுவார். அவர் ராஜ்யத்தை மேன்மைப்படுத்துங்க, உங்க ராஜ்யத்தை அவர் மேன்மைப்படுத்துவார். அவர் ராஜ்யத்தை நினைச்சிங்க, உங்க ராஜ்யத்தை அவர் நினைப்பார். அவர் ராஜ்யத்தை நீங்க நினைங்க, உங்க குடும்பத்தை அவர் நினைப்பார். கடைசி எப்ப நினைச்சீங்க அந்த ராஜ்யத்தை பத்தி? காலையில் நினைச்சிங்களா? எப்படி திடீர்னு நினைச்சிட்டீங்களா? ஓ ரைட். பாருங்க, யோசித்து பாருங்க. குற்றம் புரிந்தவன் தான், அதான் அந்த வார்த்தையை சொன்னேன். he was dying in his crime. அவன் குற்றங்களுக்காக நிற்கிறான். அவன் பாவிதான், அவன் பாவிதான். நான் சொல்ல வந்த வார்த்தை கவனிங்க எல்லாரும். எப்படி பாவியானான்னு சொல்ல விரும்புகிறேன். நான் எப்படி பாவியானான்னு சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க, அவன் எண்ணங்கள் அவனை அறியாமலேயே அந்த நிலைக்கு அவனை தள்ளிற்று. ரொம்ப பேருக்கு புரிய நினைக்கிறேன், அது போடுவீங்களா? அவனுடைய எண்ணங்கள், உள்ளத்தின் எண்ணங்கள் வாழ்க்கையின் செயல்களாய் மாறிற்று. என்ன சொல்லுங்க? உள்ளத்தின் எண்ணங்கள் வாழ்க்கையின், அவனுடைய உள்ளத்திருந்த பாவம் சரீரத்தில் செயலாய் மாற்று. ஒருத்தனை குத்துறான், எப்பதான் அடிக்கணும்ன்ற எண்ணம் வந்துச்சு. இப்போ ரெண்டு வித்தியாசமான வார்த்தை. உள்ளத்தில் இருந்தது, இப்ப எதுல வருது? சரீரத்தில். அது யாருக்கும் தெரியாது. இப்போதான் உங்களுக்கு இவரை போடணும் தெரியுமா? உங்களுக்கு உங்களோட சிரிச்சு பேசுகிறேன், உங்களோட ரொம்ப இனிக்கே பேசுகிறேன். நான் 100 ஆண்டு காலம் வாழ்கன்னு புரிய மாட்டேது. 100 ஆண்டு காலம் வாழ்க உள்ளத்தில். ஆனால் உங்களுக்கு ஒரு பலவீனம் வரும்போது என்ன பண்ணுறேன்? அதை ரொம்ப சந்தோஷப்படுறேன். கவனிங்க, உள்ளத்தில் இருந்த அந்த பாவம் எதில் வெளிப்படும்? எல்லாம் புரியுதா உங்களுக்கு? திடீர்னு சரீரத்தில் வராது. ஒருத்தர் திட்டுறதோ, ஒருத்தர் அடிக்கிறதோ, ஒருத்தர் மனநோக பண்றதோ, ஒருத்தர் காயப்படுத்துறதோ திடீர்னு வராது. சரின்னு சொல்லுங்க, வாயில, நம்முடைய கையில, நம்முடைய பார்வையில. எங்கேருந்து வருது? அன்னைக்கு தெரியாது. ஆனால் சரீரத்தில் அதற்குரிய தண்டனையை நிச்சயம் பெறுவீங்க. நான் சொல்ல இந்த வார்த்தை கவனிங்கள். நம்பிக்கையில்லாத நேரங்கள். அடுத்து இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், அது போடுறீங்களா? 3 பேருக்கும் அதே வேதனை, அதே மரணம், அதே தண்டனை. அந்த 3 பேரையும் போடுங்க. அதே கவனிங்க, 3 பேருக்குமே வேதனை தான். பேசின வேதனை இல்லையா? 3 பேருக்கும் அதே வேதனை, அதே தண்டனை, அதே மரணம். நல்லா ஆழமாக கேட்கணும். 3 பேருக்குமே. இவருக்கு வலி இல்லையா? அவனுக்கு வலி இல்லையா? திட்டினானே, அவனுக்கு வலி இல்லையா? ஒரு ராஜ்யம் வரும்போது நினைத்து கொள்ளுன்னு சொன்னானே, அவனுக்கு வலி இல்லையா? 3 பேருக்கும் அதே தண்டனை தான், அதே வேதனை தான், அதே மரணம் தான். ஆனாலும் அது எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம்? 3 பேருக்கும் வேதனை. முதல்ல போடுங்களேன். மூணு பேருக்கும் அதே வேதனை தான். ஹலோ, 3 பேருக்கும் தெரியும், அவனுக்கு தெரியாதா? பிதாவே, என் கைகளுடன் ஆவி ஒப்பு கொடுக்கிறேன். நல்லாவே தெரியும், வேலை வந்தது, எல்லாமே தெரியும். கவனிங்க. ஆனாலும் அந்த நேரங்களில் நல்ல கவனிங்க எல்லாரும், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனை, உங்கள் தீர்மானம், அந்த கடைசி நேரத்தில் கூட உங்கள் தீர்மானத்தை கத்த கனம் பண்ணுவார். அவன் சொன்னான் இல்லையா? அவன் கேட்டான் கடைசி நேரத்தில், ஆண்டவரே நீர் வரும்போது என்னை, அடுத்த வசனம் இயேசு அவனை பார்த்து, இன்றைக்கு, சத்தமா சொல்லுங்க, இன்றைக்கு, சத்தமா சொல்லுங்க. நான் இந்த 2வது ஆளை பற்றி தான் பேச போறேன். 2வது நபர், அந்த மனம் திரும்பின கள்ளன், அவனை பற்றி தான் பேச போறேன் இன்னைக்கு. கவனிங்கள். ஒன்று போடுறீங்களா? அதே வேதனை, அதே தண்டனை, அதே மரணம். அதை போடுங்களேன். என்ன பாருங்க, 2 பேருக்குமே வேதனை தான். அந்த 2 பேருமே என்ன பாருங்க எல்லாரும், சட்டத்தை மீறினவர்கள், சமுதாயத்துக்கு எதிராய் வாழ்ந்தவர்கள், குற்றம் புரிந்தவர்கள்.
அதே மரணம். ஆனால் மூணாவது, ஆனால் ரட்சகர் இயேசுவுக்கு சட்டத்தை மீறலை, உங்களுக்கு பாவம் செய்யலை, யாரையும் வஞ்சிக்கலை, சூப்பர், பாவம் செய்யவில்லை, அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படவில்லை, யாரையும் அடித்ததில்லை, யாரையும் காயப்படுத்தினில்லை. ஆனால் அதே வேதனை, அதே தண்டனை. இதான் உங்களுக்கு எனக்கும். இந்த மாதிரி சொல்லணும், பாவமே செய்யலை, அதை செய்கிற மாதிரி தெரியுது. பத்தியா போட்டு கொடுக்குறாங்க பக்கத்தில், பாவமே தெரியும் சொல்ல முடியுமா? ரைட். யாருக்கு விரோதமாக? ஊழியருக்கு விரோதமாகவோ தேவனுக்கு விரோதமாகவோ பாஸ்டுக்கு விரோதமாக என்ன பண்ணலை? அங்கங்கே நின்று கூட்டம் கூட்டமாக பேசி புரிய மாட்டேன். ரைட். செயல்படவில்லை, யாரையும் சொல்லால் அடித்ததில்லை. என்னங்க, எது ரொம்ப கஷ்டம்? அப்பா, யாரையும் காயப்படுத்தினதில்லை, ஆனாலும் வேதனை, ஆனாலும் அதே தண்டனை. இதான் உங்களுக்கு எனக்கு நடக்கும். ஆனாலும் இதில் ஒரு கர்த்தர் மகிமை வச்சிருக்கிறார். ஆமாம். நீ கேட்கலாம், நான் பாவம் செய்யலையே, நான் தேவனுக்கு விரோதமாக செயல்படலையே, நான் யாரையும் காயப்படுத்தலையே. ஆனாலும் அன்பானுடைய காயப்படுத்தின மக்களுக்கு ஒரு தண்டனை வேற, எனக்கு ஒரு தண்டனை வேற. அந்த தண்டனையிலே எனக்கு ஒரு மாபெரும் வெற்றி தேவன் தருகிறார். தண்டனை தான், ஆனால் தண்டனையை கர்த்தருக்கு ஜெயமாய் மாற்றி தருகிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? முடிவு தான், ஆனால் முடிவில் எனக்கு ஒரு மாற்றம். அது 3 காரியம் போட்டிருக்கிறேன், கவனிங்க. ஹோப்லெஸ் போட்டிங்களா? ஹோப்லெஸ். ரெண்டாவது போடுறீங்களா? ரெண்டாவது அது இல்லையோ, அந்த பேப்பரில் இல்லை. ரெண்டாவது ஒரு வார்த்தை இருக்கிறது, ஹோப்லெஸ் தான், ஆனால் அதில் ஒரு ஹெவன்லி ஜாய் இருக்குது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹோப்லெஸ், நம்பிக்கையற்ற நிலை, ஆனால் அந்த நம்பிக்கையற்ற நிலையிலும் ஒரு பரலோக மகிழ்ச்சி. யாருக்கு? ரட்சகர் இயேசுவுக்கு. திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஹெவன்லி ஜாய், இந்த வார்த்தையை போடுங்களேன். இந்த வார்த்தை இந்த முதல் மனிதன் தான் செய்த தவறு என்னவென்று தெரிந்தும் இன்னும் அவன் கண்கள் திறக்கப்படவில்லை. நான் சொல்ல தமிழ் புரியுதா? அது போடுவாங்க, அதை நான் போட மறந்துட்டேன். தான் செய்த தவறு என்னதுன்னு தெரியுமா தெரியாதா? என்னங்க, தான் செய்த தவறு தெரியாதா? தெரியும், ஆனால் தெரிந்தும் கண்கள் திறக்கப்படவில்லை. அந்த நேரத்தில் உதவி கேட்டிருந்தாலும் கர்த்தர் உதவி செய்திருப்பார். தெரிந்தும் என்ன செய்ய? நிறைய பேருக்கு அப்படித்தானே, நல்லாவே தெரியும், என் வாழ்க்கை சரியில்லை, என் ஜீவன் சரியில்லை, நான் தேவனுடைய இணைஞ்சி இல்லை, பட்டும்படாமல் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை சரியில்லை, என்னுடைய காரியங்கள் சரியில்லை. அன்னைக்கு கூட சொன்னேன், உபாகம் 12ஆம் அதிகாரம், நான் இருக்கிற என் வீட்டில் லேவியனை சந்தோஷப்படுத்தலை. 12ஆம் அதிகாரம் உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உபாகம் 12:12 லேவியனை துக்கப்படுத்துகிறேன், லேவியனை துக்கப்படுத்துகிறோம். புரியுதா? டெய்லி லேட்டாக வர்றது, லேவியனை உன் வாசல் இருக்கிற, அப்படி இல்லைன்னா என்ன பாருங்க, லேவியன் சந்தோஷப்படலைன்னா உங்களுக்கு என்ன இல்லை? 3வது கடைசி வார்த்தையில பங்கும் இல்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அப்படி உங்க சந்தோஷம், உங்களுடைய பங்கு அதில் தான் இருக்குது. சூப்பர். தமிழ் புரியுதா? ஆமா, லேவியனை சந்தோஷப்படுத்தினாதான் உங்களுக்கு அங்க பங்கு, அங்க சுதந்திரம். யாரை சந்தோஷப்படுத்துங்க? வீட்டுக்கார சந்தோஷப்படுத்துங்க, மனைவியை சந்தோஷப்படுத்துங்க, எல்லாரும் சந்தோஷப்படுத்துங்க. ஆனால் லேவியனை சந்தோஷப்படுத்துங்க. நீ எந்த சபைக்கு போனாலும், அது சின்ன ஊழியனோ பெரிய ஊழியனோ, அது பெரிய சபையோ சின்ன சபையோ, லேவியனை சந்தோஷப்படுத்துங்க. அப்பொழுது உங்களுக்கு பங்கும் உண்டு, உங்களுக்கு சுதந்திரம் உண்டு. நம்ம புரியுதா? இல்லை என்ன போயிடும்? 40 வருஷம் வந்த ஆண்டவரே சபைக்கு, நான் தான் சபையில் மூத்த விசுவாசி. தேவன் சொல்வார், எல்லாம் கரெக்டு தான் தாயே, ஆனால் என்ன இல்லை?
அவர் எப்படி சந்தோஷப்படுத்துன்னு தெரியல. ஆண்டவரே நீ ஒன்றும் பண்ண வேணாம் தாயே, புரியுது உங்களுக்கு? என்னை ஆராதி, என்னை ஜெபம் பண்ணு, நேரத்தோட சபைக்கு வா, ஊழியம் பண்ணு, என்னுடைய வாசல்களில் வந்துரு, நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் என்னை ஆராதிங்க, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். அவன் புரியுது? அது அப்படிதான் போட்டுருது. நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும். நீ பாருங்களேன், ரொம்ப கொடுமை இல்லை இது? ரொம்ப கொடுமை. மனைவிமார் வராங்க, கணவர் வரதே இல்லை. அதோட பெரிய கொடுமைன்னா அந்த 11 மணிக்குள்ள 10 மணிக்குள்ள வர. திரும்ப சொல்லுகிறேன், என்னுடைய சந்தோஷம் என் கரத்தில். நம்புறீங்களா? என் சந்தோஷம் என் கரத்தில். நான் அவரை சந்தோஷப்படுத்தினா அவர் என்ன சந்தோஷப்படுத்துவார். நான் அவரை சந்தோஷப்படுத்தும் போது எனக்கு பங்கும் உண்டு, சுதந்திரம் உண்டு, நித்திய பேரின்பம் உண்டு. கர்த்தர் என் பங்கா இருக்கிறார். 16ஆம் சங்கீதம். கர்த்தனுடைய பங்கும் என்னுடைய பாத்திரமா இருக்கிறார். 2 காரியம் சொல்லி முடிக்கிறேன். அடுத்து என்ன இல்லாம போயிடும், என்ன இல்லாம போயிடும் இதுல. ரைட். கர்த்தரின் பாத்திரத்தின் பங்குமானவர். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, என் சுதந்திரத்தை காப்பாற்றுவீர். எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் மேக் த யுவர் பாஸ்டர் ஹாப்பி. பணத்தை கொடுத்து இல்லை. அந்த அம்மா சொன்னாங்க, 500 ரூபா கொடுத்தா சந்தோஷப்படுறாரு பாஸ்டர், 100 ரூபா கொடுத்தா முகம் மாறுதுன்னு. இன்னொரு பாஸ்டர் என்ன இல்லை, இன்னொரு பாஸ்டர் வாரம் வாரம் 500 ரூபாவாம். கொஞ்சம் குறைஞ்சதுன்னா முகமே மாறிடும் அவருக்கு. அப்படிப்பட்ட பங்கு உங்களுக்கு தேவையில்லை. ஆண்டை சந்தோஷப்படுத்துங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கை அவர் சந்தோஷப்படுத்துது, என் பேச்சு சந்தோஷப்படுத்துது, என் ஆராயம் சந்தோஷப்படுத்துது. 2 காரியம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவனுக்கு 2 பேரை பற்றி பேசினேன். நடுவில் இருக்கிற ஒருத்தரை பற்றி பேச விரும்புகிறேன். நடுவில் இருக்கும் ஒருவர் இவர் மற்ற 2 பேரோட வித்தியாசமானவர். அதை அப்படி போடுறீங்களா? இந்த கொடூரம் பாருங்க. பாவம் செய்யாதவர், ஒன்று சொல்லுங்களேன், பாவம் செய்யாதவர், தேவன் அரசாங்க விரோதமாக. ஆனால் ஆசாரனுடைய வேதபாரகருடைய பரிசுடைய குற்றங்களை எடுத்து வைத்தவர். சொல்ல போன மதவாதிகளுடைய முகத்திரியை கிழித்தவர். பூனை மதவாதி இருக்கிறாங்க இல்லையா, வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர், பிரதான ஆசாரியர், அவருடைய முகத்திரியை கிழித்தவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் கஷ்டம் புரியுது. போலிகளை அடையாளம் காண்பித்தவர். நீ சபையில தெரியல யார் போலிகள் யார் உண்மை. அல்லேலூயா. அந்நிய பாஷை வெளுத்து வாங்கிறது, அந்நிய பாஷைய. புரியுதா சிஸ்டர்? அங்க வாங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். போறீங்களா? அங்க வாங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நான் சொல்றது புரிஞ்சா சரிதான் உங்களுக்கு. ரைட், உதவிக்க கவனிங்க. யாரையும் அவர் அடிச்சதே இல்லை, யாரையும் காயப்படுத்தினதில்லை. ஆனாலும் அவர் தான் மையமா இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கவனிங்க. எனவேதான் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால் முடங்கும்படி எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை தேவன் தந்தார். யோசித்து பாருங்க. அவருக்கு 2 பேரை பத்தி நல்லா தெரியும். திரும்பி தெரியுதா? மனுஷருக்குள்ள இருப்பதை அறிந்தவர் அவர். சர்வ ஞானி, நல்லா தெரியும். அது பாருங்க, யார் யாரோடு இருக்கணும் என்பது கூட ஒரு வித்தியாசமே இல்லைல்ல. இவங்க 2 பேரும் பத்தி நல்லா தெரியும். நடுவேல இவர் யார்? இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். தேவர் ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர். தேவர் ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர். கவனிங்க. அடுத்து சொல்றது, நம்பிக்கையற்ற மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறவர். அவரே நம்பிக்கை. பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லை? அவரே நம்பிக்கை தருகிறவர். இன்னும் சொல்ல விரும்புறேன். கவனிங்க. நம்பிக்கையற்ற மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற மட்டுமல்ல, கவனிங்க, சர்வலோகத்தினுடைய வியாதிகளை சுமந்தவர். வேதனைகளை சுமந்தார், காயங்களை சுமந்தார். இப்ப அவருக்கு என்னது? வேதனை. அவருக்கு என்னது? காயங்களை சுமந்தவருக்கு என்னது? இப்போ காயம். வேதனைகளை சுமந்தவருக்கு ஒரு வேதனை. ஆமேன். அப்ப மனசு என்ன சொல்லும்? அவங்களுக்கு யோபு சொல்லுகிறான், பூமியனுக்கு நான் வாயா இருந்தேன், குருடனுக்கு கண்ணா இருந்தேன், விதவைகளுக்கு தகப்பனா இருந்தேன், சப்பானிக்கு நான் காலா இருந்தேன், ஆனால்
என் வழக்கு விசாரிக்க ஒருவரும் இல்லை. எப்படி இருக்கும்? அழகான வசனம். விதவைகளுக்கு தகப்பனாயிருந்தேன். நல்ல வார்த்தை, அது சிந்திக்க வேண்டிய வார்த்தை. விதவைகளுக்கு ஆமேன். புரியல, ரைட். ஊமை எனக்கு வாயா இருந்த, அவன் ஊமை பேச முடியாத ஒரு பொண்ணு. அது நான் சொல்றது அந்த ஊமை இல்லை. ஊமை ஊரை கெடுக்கின்றது அடுத்த விஷயம். ஊமையா, அதாவது சில பேர் ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அவங்களுக்கு வக்காலத்து வாங்கி பேசினா, என்ன வந்துட்டியா வக்காலத்து வாங்கிறதுக்கு? என்ன காசு கொடுத்தாளா? உனக்கு லஞ்சம் கொடுத்தாளா? என்ன அவளை கூட்டின்னு வந்துட்டியா நீ? நான் அவளையும் பார்ப்பேன், உன்னையும் பார்ப்பேன். அவன் சொல்லுகிறான், குருடனுக்கு வழிகாட்டினேன், சப்பானிக்கு அவன் நிற்க முடியாத நேரம் நிற்க வைத்தேன். அடுத்து எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்தேன். யோசித்து பாருங்க, அவர்களுக்காக நான் வாதாடினேன். கரங்களை உயர்த்தி. முடியுமா? என் வேலையை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. இப்போ என் வேலையை பார்க்கறதுக்கு அப்படிப்பட்டவனுக்கு யோசித்து பாருங்க, எத்தனை பாடு, எத்தனை வேதனை. முடிக்க விரும்புகிறேன். இல்லை கவனிங்க, ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். ஒரே ஒரு வசனம். இந்த நடுவில் இருந்தவர் ஒரு தவறும் செய்யாதவர். கவனிங்க, ஒரே ஒரு தவறு அவர் செஞ்ச ஒரே ஒரு தவறு தெரியுமா? போலிகளை முகத்தை கிழித்தவர். சூப்பர். போலிகளின், கவனிங்க எல்லாரும், என்னப்பா ஒரே ஒரு சொல்லி முடிக்கிறேன். ரைட், கவனிங்க எல்லாரும். நான் சொல்ல போகிற வார்த்தையை கவனிக்கணும். யூதருடைய மத தலைவர்கள் ரோம் அரசாங்கத்தை பயமுறுத்தி இவரை சிலுவையில் அறைந்தார்கள். வேதம் கலகம் அதிகமானபடியினாலே. கவனிக்கிறீங்களா? என்ன கவனிங்க. ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகளை மிரட்டி ரட்சகரை சிலுவையில் அறைந்தார்கள். அது வசனத்தினுடைய நிறைவேற அடுத்த விஷயம். ஆனால் மிரட்டினது யார் தான்? ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகளை மிரட்டி. எனவேதான் பிலாத்து கூட சொன்னான், எனக்கு ஒரு குற்றமும் காணேன். ஆனால் இந்த வேத பாரகர்களும் பரிசேயர்களும் பிரதான ஆசாரியர்களும், நல்லா கவனிங்க, பல நேரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையில உண்மை எடுபடாது, சத்தியம் எடுபடாது, நீதி எடுபடாது, இங்கே எடுபடாது, நிச்சயம் அங்கே எடுபடும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சில சத்தியம் பேச முடியாது. அவர் கேட்டார், அவரோ பேசாமல் இருந்தார். கடைசியை சொல்ல எல்லாரும் எழுந்திருப்போம், ஜெபம் பண்ணுவோம். கவனிங்க, என்ன சொல்லுங்க. மற்ற 2 பேரை விட சத்தமா சொல்லுங்க, வித்தியாசமானவர். ஆனால் அதே பிரச்சனை தான், அதே பாடுகள் தான், அதே போராட்டம் தான், அதே கண்ணீர் தான், அதே கரணம் தான். ஒரே ஒரு வார்த்தை கவனிங்க. அதில் ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் போடுறீங்களா? சூப்பர், நன்றி. சட்டத்தின் கோபம் சிலுவை கொண்டு போகும், தேவனின் கோபம் நரகத்துக்கு கொண்டு போகும். சட்டத்தின் கோபம் சிலுவைக்கு கொண்டு போகும், தேவனின் கோபம் நரகத்துக்கு கொண்டு போகும். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லணும். புரியுதா? என்ன பாருங்க எல்லாரும், சட்டத்தின் கோபம் சிலுவைக்கு தான் கொண்டு போயிடும். ஆனால் தேவனின் கோபம் சொல்ல புரியுதுங்களா? சட்டத்தின் கோபம் இருக்குது பார்த்தீங்களா? 100 ரூபா ஃபைனு, 200 ரூபா ஃபைனு, ஒரு 2 மாதம் 3 மாதம். ஆனால் தேவனின் கோபம் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ பாருங்கள் எல்லாரும், கணவனின் கோபம், மனைவியின் கோபம், உறவுகளின் கோபம், சொந்தங்களின் கோபம் பாடுகளை தரும். உங்கள் தேவைகளை நிறுத்தும், கொடுக்கிற உதவியை நிறுத்திடுவாங்க. ஆனால் தேவனின் கோபம் எது முக்கியம்? தமிழ் புரியுதோ? அதாவது சமுதாயத்தின் கோபம் பாடுகளை தரும். சமுதாயத்தின் கோபம், நீ வேணாம், உன்னை ஒதுக்கி வச்சுட்டேன், நீ உன்ன பொண்ணு தர மாட்டேன், நீ எனக்கு வேணாம், உனக்கு சொத்து இல்லை, எது இல்லை. ஆனால் அதான் சிலுவை என்பது பாடுகள், வேதனை, கண்ணீர், அவமானம், நிந்தனை. அது பரவாயில்லை. ஆனால் தேவனின் கோபம் எது பரவாயில்லை? மனிதனின் கோபம் பரவாயில்லை. எவ்வளவு நேரம் தான்?
எவ்வளோ நேரம் தான்? 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை. எவ்வளோ நேரம் தான்? 3 மணி நேரம் தான். ஆனால் தேவனின் கோபம் எதை ரொம்ப மதிக்கிறீங்க, எதை ரொம்ப மதிக்காமல் இருக்கிறீங்க? ஐயோ கோச்சிப்பாங்க பாஸ்டர், நான் போகலண்ணா, நான் எத்தனையோ கல்யாணத்துக்கு போகிறதே இல்லை. யார் கோச்சிங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுப்பாங்க என்கிட்ட, நீ வரமாட்டேன்னு தெரியும், ஆனாலும் சொல்கிறோம். ஐயோ என்னை கூப்பிட்டாங்க பிரதர், நான் இல்லைனா எனக்கு தாலி கட்ட மாட்டான். தாலியை கட்ட மாட்டான், அவன் நல்லா கட்டுவான். திரும்ப சொல்கிறேன், எந்த கோபம் பெருசு? மனிதனின் கோபம் அன்றைக்கு ஒரு 3 மணி நேரம் வேதனையாக இருக்கும், கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும். அண்ணன் வரல, தம்பி வரல, மாமா வரல, மச்சான் வரல, அந்த கவலையே இல்லை. 40 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா வழியில் யாரும் வரல, எங்கள் அம்மா வழியில் யாருமே வரல, ஒருத்தர் கூட வரல. தகப்பன் வழியும் வரல, தாய் வழியும் வரல. உனக்கு கூட வரல, அது கூட வரல, யாரும் வரல. ஆனால் தேவன் வந்தார். எது முக்கியம்? மனிதருடைய கோபம் முக்கியமா? இல்லைங்க, எங்கள் வீட்டுக்கார் வந்தார்னு ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். நான் அவர் வரும்போது நான் உள்ளே இருக்கணுமா? இருங்க, நல்லது, நீங்கள் அப்படியே இருங்கள். புரியுதா உங்களுக்கு? அப்படியே இருங்கள். கண்ணகி மாதிரியே இருங்க. புரியுதா உங்களுக்கு? வாசுகி மாதிரி இருங்க. சாரி வாசுகி மாதிரி இருங்க. அவர் குரல் கொடுத்த உடனே அப்படியே. இப்போல்லாம் யார் தெரியுமா? உட்காரியா, வரேன், ஏன் சும்மா கத்துறேன், காது கேட்குது, உட்காரு. உன்னை பெத்தா மாதிரி தான் எங்கள் அம்மா என்னை பெத்தா, உட்காரு. கண்ணு அவியிலே, உனக்கு இப்போ தானே உட்கார்ந்தேன், கை நில எடுத்துக்கூடாது. சும்மா 100 தடவை கூப்பிட்டே இருப்பியா? என்ன வேலைக்காரியான உனக்கு? ஆனால் தேவனின் கோபம் எது? கரங்களை சொல்லலாமா? 2 பேருமே அது போட்டீங்களா? இன்னொரு முறை போறீங்களா? பாவத்தில் they dying in sin. பாவங்களிலே மரிக்கிறான் ஒருத்தன் குற்றங்களுக்காக மரிக்கிறான், இன்னொருவர் ஆமீன் பாவத்திற்காகவே மரித்தார். ஆனால் அவர் மற்ற 2 பேருக்குமே என்ன தெரியுமா? முதல் மனுஷனுக்கு சட்டத்தின் சிலுவை, 2வது சிலுவை இருந்துச்சு. ஆனால் சிலுவைக்கு பின்னாக ஒரு சிங்காசனம் இருந்தது. ஆமீன் சொல்லுங்க. சிலுவை இருக்குது, சிலுவைக்கு பின்னால் எவ்வளோ நேரம் தான்? எவ்வளோ நேரம் சிலுவை? எவ்வளோ நேரம் தாம்மா? நம்புறியா? இல்லை பாஸ்டர், என்னை கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்துருங்க பாஸ்டர், அதை விட பெரிய சிலுவை அது. நினைக்கிறீங்களா முதியோர்கள் சேர்ந்துடலான்னு? அதோட பெரிய சிலுவை. புரியுதா உங்களுக்கு? உங்களை மாதிரி 10 கிழவிங்க இருக்கும். சாரி, உங்களை கிழவின்னு சொல்லலை, அது உங்கள்கிட்ட சண்டை போட்டுனே இருக்கும். நான் ஆரம்பித்தேன் கொஞ்ச நாளாக, ஐயோ காது கொடுத்து கேட்க முடியல எனக்கு. ஒன்று சண்டை போகிறதெல்லாம். அது ஒன்று இங்கே இருக்கிற கேள்வி, இந்த ஈபியில் ஐயோ கெட்ட வார்த்தையாக பேசுறது வேணாம். இருக்கும் இடத்தில் இருக்கும்போது எல்லாம் சௌக்கியம். சொல்லுங்க, என் சிலுவை சிறகுகளாய் மாறும். என் சிலுவை, ரொம்ப யோசிக்கிறீங்க, என் சிலுவை சிறகுகளாய் மாறும். என்னை உயர கொண்டு போகும், என்னை அணைத்து கொள்ளும், என்னை மூடிக்கொள்ளும், எனக்கு பாதுகாப்பை தரும். சிலுவை விட ஒரு பாதுகாப்பு உலகத்தில் எங்கேயுமே இல்லை. ஆமீன். புரியுதா உங்களுக்கு? நீங்களா ஏற்றுக்கொண்ட சிலுவை அல்ல, அவராய் தருகிற சிலுவை. நல்ல தகப்பனே, தொடர்ந்து சிலுவை குறித்து தியானிக்க இரக்கம் செய்யும். சிலுவையினால் உண்டாகிற மேன்மை ஆண்டவரே, நம்பிக்கை இல்லாத உலகத்துக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு சிலுவை ஆண்டவரே. மரிக்கும் தருவாயிலும் ஜீவன் கொடுக்கிற சிலுவை, தண்டிக்கப்பட்டவனையும் தண்டனையை மாற்றும் சிலுவை. இந்த சிலுவைக்கு எங்களை சொந்தக்காரர்களாய் மாற்றும். நாங்கள் தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான், ஆனால் தண்டிக்கப்பட வேண்டிய எங்களை உம்முடைய சுதந்திரத்திற்கும் உம்முடைய தேவர் ராஜ்யத்திற்கும் பங்குதாரராய் மாற்றினரே, உமக்கு கோடி நன்றி. தொடர்ந்து தியானிக்க பலன் தாரும், கிருபை தாரும். இந்த நேரலையில் பார்க்கிற, ஊடகங்களில் பார்க்கிற ஆண்டவரே, தொலைக்காட்சியில் பார்க்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில சிலுவை இருக்கலாம், பாடல் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். கொஞ்ச காலம்தான், மாறும், எல்லாமே மாறும். மாறாத ஒன்று உம்முடைய வல்லமை. அந்த வல்லமைக்குள் எங்களை வைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென். God bless you.